ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 25 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக என் வீடியோவை பார்க்க முடியும். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவனை கட்டாங்க விடுறத தவிர இந்த இடத்துல வேற வழியே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிற தலை சிறந்த வீரன் நீ வேற, அதாவது உன் சாவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம யாரும் இந்த இடத்துல எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ரெட்டியும் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு சாவ போகிற நினச்சி இது ஃபீல் பண்ணுறியா என்னங்கிற மாதிரி அப்படியே இரும்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த மோசினி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் நம்ம இருக்கோம். இந்த சீல்டை மட்டும் வெளில எடுத்தோம்னா நம்ம உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பி சீல்டு போட்டுறான். அப்போ நம்ம யான் இப்போ என்ன பண்ணுறது, இவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறான். அப்போ நம்ம ரெட்டியும் என்ன சொல்கிறேன்னா, டேய் நீ நான் கட்டி எடுக்க பார்க்குறேன்னா வேற லெவல் தான், ஆனால் என்ன நீ ஏமாட்ட முடியும்னு நினச்ச போட்டியா, அதுதான் முட்டாள்தனம். நீ ஒரு வடி கட்டினா முட்டாள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மோசினியை பார்த்து அவன் ப்ரொடக்ஷன் சீல்லாம் உடைகிற மாதிரி இருக்கு. அப்போ மோசினுக்கு இன்ஜுரி லைட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம யான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நான் இந்த இடத்த விட்டு ஓடி போகிறது தான் என்னோட புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் இந்த இடத்த விட்டு ஓடி போனேன்னா கண்டிப்பாக ஃபாக்கை கூப்பிட்டு வருவேன். அவர் இவனை சமாளிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். ஒரு அட்டாக் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அவன் ஓடி போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த மோசினியர் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரெட்டிமனோ, நான் இதை இவன்கிட்ட எதிர்பார்க்கல, இவன் ஒரு கோலையாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ நான் இருக்கேன் உன் பக்கத்தில், நான் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெட்டிமன் அப்படியே இவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். அப்போ சடனாக இவன் கீழே வந்துச்சு. என்னால் முடியல, என் எனர்ஜி ஃபுல்லாக லோ ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு ரத்த வண்டி எடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, யானை இந்த இடத்த விட்டு ஓடி போவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சண்டை போட்டனால கண்டிப்பாக அவனை முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இவர் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரெட்டிமனோட லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும். ஏன்னா இத்தனை சோல்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் சிவியராக நிறையா சாடு மூலியமாக அடி வாங்கியிருக்கான். கண்டிப்பாக இவன் லிமிட்டை கிராஸ் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இவனை அட்டாக் பண்ணுறது புத்திசாலித்தனம் தான் இந்த இடத்துல. ஆனால் இப்போ எனக்கான சான்ஸ் ஒரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஹீரோ அவனோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம மூவ்ஸ் சுற்றி நிறைய சோல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அவங்கள அந்த ப்ரொடக்ஷன் சீல்டு முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெட்டிவன் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு ஐடியா வேணா சொல்லுவா, பேசாம கிவ் அப் பண்ணிடு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உன்னோட சீல்டு உன்னை அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண நீ நினைக்கிறியா? ஏன் சோல்டு இப்படியே சிவியரா உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருந்தா உனக்கும் பயங்கரமா இன்ஜுரி ஆகும். உன் வீடு இதுலயே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உன் சீல்டு அன்லாக் பண்ணிட்டு என் காலில் உண்டு உன் வீடுக்காக பிச்சை கேளு. அதை கேட்ட மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நான் என் உயிருக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்கணுமா? உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நான் பிச்சைலாம் கேட்க முடியாதா? அதை கேட்ட ரெட்டிமன், அப்போ இப்போ என்ன பண்ண போறீங்க? என் கூட சண்டை போட போறீங்களா டார்லிங்? அப்படி சண்டை போட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நான் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்ல. சரி ஓகே, நானே வந்து உன் ஃபீல்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா ஒன்று நான் நல்லாவே என்ஜாய் பண்ணுவேன். அதனால நான் உன் பக்கத்தில் வரங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா, அவன் வாயிலேருந்து ஏதோ ஒன்று துப்புறாங்க. அதை பார்த்து இவன் வாங்கிட்டு இருக்க எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அதை பிடிச்சி ஒரு பால் மாதிரி இருக்கு. அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரெட்டிமன் என்ன சொல்றானா, இது வாட்டர் ஃபயர் பேஸ் தானே, இந்த ட்ரிக் எல்லாம் வேலைக்கு அவன் நினைக்கிறியா என்கிட்ட? அப்ப மோசின் என்ன பண்றாங்க, அட்டாக்குங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த பால் வெடிக்குது. வெடிச்சோட அவன் தூரமா தள்ளி போய் விழுறான். அதே சமயத்துல நம்ம சீல்டும் பிரேக் ஆயிடுது. அதனால மோசினை கண்டிப்பா வந்து சோல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டீமன் சோல்ஸ் தான் வந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த திரும்பி அந்த சீல்டு கிரியேட் பண்ணலாம். ஆனா இப்போ அவங்கள எடுக்கவே முடியாத நிலைமை இருக்காங்க. அப்ப இந்த ரெட்டிமன் என்ன சொல்றான், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான், என் மூஞ்சி எப்படி ஆக்கியிருக்க பத்தியா நீ, இதுக்கான வலையை நீ கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல மோஸ்ட்லி அந்த சாட்டை எடுக்க பாக்குறாங்க. கண்டிப்பா சோல் அட்டாக் பண்ணல மயக்க நிலைமைக்கு போறாங்க. இருந்தாலுமே அவன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாக்குறாங்க. கடைசி எடுக்க பக்கத்துல வரும்போது கரெக்டா ரெட்டிமன் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, தெரியும் இப்படி பண்ணிருப்பான், என் மூஞ்ச பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இதுக்கான வலையை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் டீமன் ஃபார்முக்கு மாறி அப்படியே இவன் சோலை உறிஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம இதை நல்ல சான்ஸ் இப்ப அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அவன் கட்டி எடுத்துட்டு வேகமா போய் அட்டாக் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கான். எதுவுமே தெரியாம அந்த ரெட்டிமன் அப்படியே இவன் சோலை உறிஞ்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, பின்னாடி வழியா வந்து அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் இவன் மேல படவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இவனுக்கு இன்னும் அந்த ப்ரொடெக்ஷன் ஃபீல்டு வந்து இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அப்படியே தூரமா தள்ளி போய் விழுவுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இவனோட ப்ரொடெக்ஷன் ஃபீல்டு இன்னும் இவனை பாதுகாக்கிறான். என்னால நம்பவே முடியல, அவன் ஆல்ரெடி வீக்கா இருக்கான்னு நினைச்சா அட்டாக் பண்ண. இப்ப என்ன பண்ண போறேன்னா, அப்ப அதே சமயத்துல மோஸ்ட்லி அப்படியே கீழே போட்டு என் மேல யாரோ அட்டாக் பண்ண மாதிரி இருந்துடுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி முறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். என்னால நம்ப முடியல, நீ இன்னும் கான்சியஸ்ல இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ ஈஸியா முதுகுல குட்டி கொண்டுலாம் நினைச்சியா? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு ராமருது. உன்னை மாதிரி ஒரு கட்டு குட்டிங்கெல்லாம் என்ன வந்து அட்டாக் பண்ணு நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா நீ எப்படி கான்சியஸ் இருக்க முடியும்? அப்பனா உங்ககிட்ட ஏதோ ஒரு ட்ரெஷர் இருக்கு, அதுதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி உனக்கு சக்தியை கொடுத்து உன்னை ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்படி ஒன்று இருந்ததுன்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க போறேன்
பண்ணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல என்ன பண்ணானா இந்த ரெட் டீமனை வந்து அவன் சோட வச்சு அட்டாக் பண்ணா. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு தர லைட்னிங் சோடு இருக்கு, அதை வச்சு ரிட்டர்ன் அட்டாக் பண்ணி தடுத்துடலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரெட் டீமன் அப்படியா எவ்வளவு நீ தாக்கு பிடிக்கிறது நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணியமா சோட வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நம்ம ஹீரோ முதுகு பின்னாடி வந்து கட்டி வருது. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி அப்படியே குனிஞ்சு தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெட் டீமன் என்ன பண்றான், ஸ்ட்ரெயிட்டா அந்த சோட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ லைட்னிங் சோட வச்சு அதை தடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரெண்டு பஸ்வானும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைட்னிங் சோட வச்சு சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு ஸ்வாட் டெக்னிக் இல்ல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல. அதனால நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டி அந்த கத்தி வந்து நம்ம ஹீரோ கிழிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டா தப்பிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இவனோட ஸ்வாட வந்து ரிட்டர்ன் டீமனோட ஸ்வாட் அது வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணானா மல்டிபிள் ஸ்வாட அந்த இடத்துல மாத்திட்டு இது எப்படி சமாளிக்கிறேன் பாப்பான்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்வாட்ல டபுள் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ லைட்னிங் ஸ்வாட வச்சு தடுத்துட்டு இருக்கான். இந்த நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேட்ல நம்ம ஹீரோ ஸ்வாட தூரமா தள்ளி போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி அந்த ஸ்வாட பிடிச்சிட்டு ரெட் டீமன் ஸ்வாட அப்படியே திரும்பி அடிச்சு தள்ளி விடுறான். அதை பார்த்து ரெட் டீமன் நல்ல சண்டை போடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அந்த ஸ்வாட அனுப்புறான். அந்த சமயத்துல இந்த நம்ம ஹீரோ லைட்னிங் ஸ்வாட்ல பட்டு நம்ம ஹீரோ தூரமா விடுறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் சொல்ல அவளும் கண்ணு முடிச்சிடறான். டீமன் சொல்ல சீக்கிரமா சோட பிடி, ஏன்னா இப்ப பயங்கரமா அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு சோட வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ திரும்பி அவன் கட்டியை பிடிச்சி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வாட்டி கீழே தான் வந்துட்டு இருக்கான். அப்ப ரெட் டீமன் என்ன சொல்றா, சீக்கிரமா சாவ போறியா என்ன, சீக்கிரமா வா சண்டைக்கு வாங்குற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஹீரோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் இந்த ரெட் டீமன். அப்ப ரெட் டீமன் என்ன சொல்றா, காலை வெட்டுறங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை வெட்டுறான். அதனால நம்ம ஹீரோ கீழே விடுறான். நம்ம ஹீரோ அடி அடி நினைச்சு கீழே தள்ளிட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றான், ரெட் டீமன் டே நீ உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு மோசமான ஸ்கில்ல வச்சுட்டு நீ என் கூட சண்டை போகணும்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம், உனக்கு தெரியாதா என்ன, என் இன்ஜுரி இருக்குங்கிறதுனால என்ன அட்டாக் பண்ண வந்தேன்னா அது முட்டாள்தனம், எனக்கு என்னதான் இன்ஜுரி இருந்தாலும் நான் இன்னைக்கு ஓவர் பவர்ஃபுல் தான். அப்ப நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடுறா. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவன் லைட்னிங் ஷோட பின்னாடி வெளியே ரெட் டீமன் அட்டாக் பண்ண அனுப்புறான். அதே சமயத்துல இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட நேரா வந்து ரெட் டீமன் அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த ஸ்வாட நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். அதே சமயத்துல ரெட் டீமன் இவன் ஸ்வாட வந்து அப்படியே தள்ளி தூரமா தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோட ஸ்வாட. அப்ப ரெட் டீமன் என்ன சொல்றேன்னா உன்னோட ஷார்ட் டெக்னிக்லாம் ரொம்ப மொக்கையா தான் இருக்கு, ஆனா அதே சமயத்துல உன்னோட கல்டிவேஷன் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னையே அட்டாக் பண்ணிருக்க, இவ்வளவு தாக்கு பிடிச்சிருக்க, இதுவே என்னால நம்ப முடியல. சரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், என்ன தெரியுமா, என்னோட ப்ரொடக்ஷன் சீல்டை தாண்டி உன் கட்டி வந்துருச்சுன்னா நீ என்னை கொண்டது ஈஸியான விஷயம், ஆனா இதுவரை யாரும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணதே கிடையாது. இப்ப இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன்னா நான் இப்போ உனக்கு கொல்ல போறேன்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோடை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த இடத்துல நான் சாவ விருப்பப்படவே இல்லை, நான் இந்த இடத்துல சாக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோவை நோக்கி அந்த கத்தி பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவால இந்த ரெட் டீமனை சமாளிக்க முடியுமா, நம்ம ரெட் டீமன்ட்டு நம்ம ஹீரோ தப்பிப்பானா, அதே சமயத்துல நம்ம ஹீரோட பிளட்டால நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டா, அதே மாதிரி எல்லாருமே எந்திரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இது என்ன நடக்க போறீங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.